கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா, இவருடைய வாழ்க்கை, ஜேம்ஸ் த லெஸ்ஸுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது, இறுதி வரைக்கும் இப்படிப்பட்ட சிறியவர்களை நாம் கவனிக்க வேண்டும், சிறியவர்களை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இவர் எப்படி மரித்தார்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 வரலாற்று தகவல்கள் இருக்கிறது. ரெண்டுமே AD 62 நடந்ததா எழுதுறாங்க, 62 நடந்ததாக எழுதுகிறார்கள். ஒன்று, எருசலேம்ல நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது மலையிலிருந்து அவர்களை கீழே தள்ளுகிறார். ஜேம்ஸ் த லெஸ்ஸ கீழே தள்ளி, கீழே விழுந்ததுக்கு அப்புறம் சாகலன்ன உடனே கல்லை விட்டு அடிச்சு கொல்றாங்க. அப்படி மரித்ததாக ஒரு வரலாறு சொல்லுகிறது. இன்னொரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா, எகிப்து தேசத்துல போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த சின்ன யாக்கோபு வாளால் வெட்டப்பட்டு மரித்ததாக தகவல்கள் இருக்கிறது. எது எப்படியோ, பேதுரு மாதிரி பிரபல்யமாக விட்டாலும், பவுலப்போஸ்தலன் மாதிரி பிரபல்யமாக விட்டாலும், தான் அழைத்த அழைப்பிலே மறைவாக இருந்து செயல்பட்ட இந்த சின்ன யாக்கோபு கடவுளுக்கென்று இரத்த சாட்சியாக மரித்தார். He was a martyr for God. இரத்த சாட்சியாக மரிக்கிறார். அதாவது ஹீரோயிக் ஸ்டோரிஸை பற்றி வாசிப்பதற்கு நமக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு பேசேஜ். 33வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக ஃபாலோ பண்ணுங்க. எபிரேயர் 11:33 வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். சூப்பரா இருக்குல்ல? இப்படி இருந்தா நல்லா இருக்கும். சிங்கத்தின் வாயை அடைக்கணும், பட்டயத்தை உடைக்கணும், பெரும் காரியங்களை விசுவாசத்தினாலே நான் செய்து நிறைவேற்றினேன், எல்லாம் சூப்பரா, யுத்தத்தில் வல்லவனா இருக்கணும், அந்நியருடைய சேனையை முறியடிக்கணும். எத்தனை பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா எல்லாரும் கை தூக்கும். சூப்பர் லிஸ்ட் இது. அடுத்த ஒரு லிஸ்ட் வருது, வாசிங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இது எவ்வளவு நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, உயிரோடு எழுந்திருத்தல். ஆனா அடுத்து பாருங்க, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவங்களுக்கெல்லாம் விசுவாசம் இருந்துச்சா இல்லையா? ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள், அவங்களுக்கெல்லாம் விசுவாசம் இருந்துச்சுன்னு தெரியும். ஆனா இவங்களுக்கெல்லாம் விசுவாசம் இருந்துச்சா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு தான் நிறைய விசுவாசம் வேணும். ஏன்? இவங்கெல்லாம் அப்ஸ்கியூர் பீப்புள், வெளியே தெரியாதவர்கள். வாளால் இறப்புண்டு துன்பத்தையும் துக்கத்தையும் சகித்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் அமைதியாக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மேல் பற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வெளியே தெரியாம அமைதியாக வித்தியாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள். இதுக்கு தான் அதிக விசுவாசம் வேணும். சிங்கத்தின் வாயை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் விசுவாசம் வேணும். ஆனா அதை விட பெரிய விசுவாசம், சிங்கம் என்னை அடிச்சு கொல்ற பொழுதும் எந்த விதமான சலனமும் இல்லாமல் உட்கார்ந்து இருப்பது. விடுதலை பெற சம்மதியாமல். உங்களுக்கு விருப்பம் இல்லை, இல்லைங்க பார்த்துக்கலாங்க.
obscure people, இறுதி வரைக்கும் தங்களுடைய விசுவாசத்திலே உறுதியாக நிலை நின்றவர்கள். இப்படிப்பட்ட சிறியவர்களை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மத்தேயு 10வது அதிகாரத்துக்கு திருப்புங்களேன். மத்தேயு 10 கடைசியில் சொல்றாரு. 42வது வசனத்துக்கு வாங்க. மத்தேயு 10:42. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில், இப்படி அப்ஸ்கியூரா வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களை, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களை, இந்த சிறியரில் ஒருவனுக்கு என்ன கொடுக்கணுங்கிறாரு? ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவன் தன்னுடைய பலனை அடையாமல் போக மாட்டான். உண்மையை சொல்லணும், வைரம் மதிப்புக்குள்ளதா தண்ணி மதிப்பானதா? தண்ணின்னு இங்க சொல்லுவீங்க, ஆனா மைண்டுக்குள்ள என்னதான் ஓடும்? தங்கம் மதிப்பானதா காத்து மதிப்பானதா? அது எப்ப தெரியும்? கோவிட் அப்ப தெரியும், ஆக்சிஜனுக்கு அலைஞ்சப்ப தெரியும். எது மதிப்பு நிறைந்ததுன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரி புறக்கணிக்கப்பட்ட அப்ஸ்கியூரா இருக்கிற மக்களுக்கு, மறைவாக சின்ன யாக்கோபை போல இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? பெருசா ஒன்றும் செய்ய வேண்டாங்க. ஒரு சிறிய கலசம், செம்புன்னு கூட சொல்லலை, ஒரு சின்ன கலசம் தண்ணி கொடுங்க, போதுங்க. அதை செஞ்சீங்கனாலே போதுங்கிற. அப்ப சின்ன யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிற 3 பாடம் இதுதான். நீங்க அழைப்பு என்ன? புகழ் பெறுவது அல்ல, தேவனுடைய அழைப்பே உங்களுக்கு பெரியது. 2வது, அந்த அழைப்புல மறைவாய் இருக்கிறவைகள், அப்ஸ்கியூரா இருக்கிறதுனால, அமைதியா வேலை செய்து கொண்டே இருப்பதனால நீங்கள் மதிப்பு இழந்தவர்கள் அல்ல, நீங்கள் முக்கியமானவர்கள். இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சிறியரை நாம் கண்டறிந்து அவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஊழியம். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் விருத்தி அடையும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென்.